ஆழ்ந்த உறக்கத்தை சில கனவுகள் விழிக்க வைக்கும், சில சிலிர்க்க வைக்கும். அப்படி ஒரு கனவுக்கு இறக்கை முளைத்தால் முழு நிலவின் பின்னிரவில் காற்று சுமந்து வரும் காட்டு மல்லியின் நறுமணத்தை பூசிக்கொள்ளும். பெரும் மழை காடுகளின் புதையல்களை தோண்டி எடுத்து ஏழைகளின் விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றும். பொன்மஞ்சள் வானத்தின் உதட்டு சாயத்தை களவாடி களிமண் சுவர்களுக்கு வண்ணம் தீட்டும். பித்தனாய் பேதையாய் பேரன்பின் ரகசியத்தை புரிந்து கொண்ட பெரும் தச்சனாய் அது நம்மை வழிநடத்தும். அந்த பெரும் கனவே இங்கு பாடுபொருள். அகம்புறம் பேசும் ஆதிச்சநல்லூரின் அரியணைக்கு கிடைத்த சிங்க முகம், கரிசல் மண்ணுக்கு கிடைத்த பெரும் விளைச்சல். கால் நடக்கும் தூரமெல்லாம் பாதையாக வேண்டும், காரிருளும் பேரொளிக்குள் புதைந்து போக வேண்டும் என தன் வாழ்நாளெல்லாம் பேரன்பை விதைத்துச் செல்லும் ஒரு மாமனிதனை பற்றிய பதிவு இது. மணிமேகலையின் மாசற்ற அன்பை, அவள் ஏந்தி வந்த அன்பெனும் அறத்தை தன்னுடைய அச்சய பாத்திரத்திலிருந்து அயராது அள்ளிக் கொடுக்கும் சஞ்சீவி இவர். குளிருக்கு வெயிலை போர்த்தி கொண்ட செல்ல நதியைப் போல் அன்பெனும் ஆடையை அணிந்து கொண்டு நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் நேசக்காரர் இவர். புல்லாங்குழலுக்குள் உறைந்து கிடக்கும் இரவாத இசையைப் போல் அன்பு குணப்படுத்தும் என்பதை அறமாக செய்து வரும் ஒரு எளிய மருத்துவரின் நீண்ட பயணம் இது. பெரும் மழைக்காடுகளுக்குள் பத்திரப்படுத்தப்பட்ட தீக்குச்சியாய் உப்புக்கும் கருவாட்டுக்கும் நெல்லளந்த நெல்லையில் சித்திரை நாடாருக்கும் ஜெபமணி அம்மாளுக்கும் 4வது பிள்ளையாய் பிறந்தவர் பிரேமச்சந்திரன் எனும் நம் கதையின் பிதாமகன். ஆண்டவனுக்கு அடுத்த லெவல்ல இருந்து ஒரு மக்களுக்கு சேவை பண்றவர் தான் மருத்துவர். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மனிதர் வந்து டாக்டர் பிரேமச்சந்திரன். ஸோ உண்மையிலேயே அவருடைய அணுகுமுறை, நான் ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் போயிருந்தேன். ஆமாம், என்ன க்ரௌடுங்கிறிய எல்லாம் புவர் பீப்புள், ஆமாம் எல்லாமே டாக்டர் டாக்டர்னு அவங்க ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. அவங்க லைஃப் ஃபுல்லாமே அவங்களுடைய தாட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். முக்கியமா சொல்லக்கூடியது அந்த மனித நேயம் தான். அடிக்கடி ஏதாவது உதவி பண்ணணும், நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், பல பேருடைய இன்புட் இருந்தாலும், ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசல்ட் நல்லா வரணும், அது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து டாக்டருக்கு எனக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன். இந்த 30 ஆண்டு என்னுடைய உறவிலே நான் பார்க்கிறேன், எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரேமச்சந்திரனை போல எந்த மருத்துவரையும் நான் கண்டதில்லை, இனிமேல் காணவும் முடியாது என்றுதான் நான் தெளிவாக சொல்லுவேன். நாங்க எப்படி மனைவி மக்கள் இல்லாம குடும்பம் இல்லாம தியாகம் செய்து இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்கிறோமோ, அதே போல பிரேமச்சந்திரன் குடும்பம் இருந்தாலும் துறவிகளைப் போல அவர் தியாகம் செய்து எல்லா மக்களுக்கும் சேவை செய்துவார். நம்முடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் நூற்றுக்கணக்கான மத நல்லிணக்க கூட்டங்களிலே கலந்து கொண்டு அவர்கள் இந்த மக்களுக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பொழுக பாராட்டி நட்பு பாராட்டி பாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த கொள்கையை ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்கள் எடுத்து வைத்து மத நல்லிணக்க பணிகள் நடந்து மேலப்பாளையம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவர்கள் செய்த பணிகள் அளப்பரிய மதிப்பை கொண்டவை. அவங்க முகத்துல சிறிது அளவு கூட நான் கோபத்தை பார்த்து கிடையாது. எப்போதும் சிரிச்ச முகத்தோட அவ பண்ற ட்ரீட்மெண்ட் பண்ற விதம், அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே போதும் நோய் குணமாயிடும். அத்தகைய ஒரு தெய்வ சக்தி இந்த ஐயா கிட்ட இருக்குன்னு சொல்ல ஆசைப்படுறேன். துரத்தி வந்த வேட்டை நாய்களை எதிர்த்து நின்ற நெற்கட்டான் செவல் முயலின் ராஜபாட்டையில் தொடங்குகிறது இச்சிறுவனின் வீதி உலா. நத்தைகள் தனக்கான தண்ணீரை தானே சுமக்கும் வித்தையை சிறு வயதிலேயே கற்றுத் தேர்ந்த இவர் வேலைக்கார தேனியாய் தனக்கென ஒரு விதி செய்தார். காலணிகள் கால்களுக்கு வந்து சேராத காலத்தில் முதலுதவி செய்ய வேண்டுமா? கூப்பிடுங்கள் பிரேமச்சந்திரனை
என்பது சொலவடையாய் ஊர் முழுக்க உலாவரத் தொடங்கியது. வலிக்காமல் முள்ளெடுப்பதில் வல்லவன் என்பதால் சிறுவயது மருத்துவனாய் அவதாரம் எடுத்துக்கொண்டார். இதுவே பின்னாளில் மருத்துவராய் மாற்றம் பெற அடித்தளமாய் அமைந்து போனது. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் சிறு வயதிலே அவரது கிராமத்திலே இருக்கிற பொழுது அந்த கிராமத்திலே இருக்கிறவர்களுக்கு யாருக்கு காலிலே முள் தைத்தாலும் டாக்டர் பிரேமச்சந்திரனை தான் கூப்பிடுவார்கள். சின்னஞ்சிறுவனாக இருக்கிற போது அவர் ஓடி போய் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய கால்களையும் பிடித்து அந்த கால்களிலே தைத்திருக்கக்கூடிய முள்களை கவனமாக எடுப்பதிலே கை தேர்ந்தவராக அன்றைக்கே அவர் இருந்திருக்கிறார். காலம் இவரின் சிறுவயது கனவுகளை வானத்தில் வரைந்து பார்க்க வண்ணத் தூரிகைகளை கொடுத்தது. பட்டாம்பூச்சிகள் பிடிப்பதும் பம்பரங்கள் சுழல்வதுமாய் சிறுவயது கடந்தாலும் வீட்டின் விதிமுறைகளுக்கு விருப்பமுடன் செவிசாய்த்தார். எப்போவுமே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள்னு பார்த்தா 5 வயசுக்குள்ளே 3-4 பிள்ளைகள் இருக்கும். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு எப்போவுமே அடிக்கடி சிக்காகும் இல்லையா. முதலூரில் எங்கள் மாமா டாக்டர் அழகுவேலினி அவங்க பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா காலையிலே எழுந்ததுமே யாரும் சிக்கா இருந்ததுன்னா காலைல 6 மணிக்கே எழுந்து அவங்க 7 மணிக்கெல்லாம் ஓப்பி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஒருத்தர் கூட போவோம். அங்கே போய் ஊசி போட்டுட்டு திரும்ப கொண்டு விட்டுட்டு 8:30-9 மணிக்கு நாங்கள் திரும்ப ஸ்கூலுக்கு போய் சேரணும். அப்படியே அந்த சுகம் பார்க்குறவங்க அங்கே போனோம். இங்கே ஒரு பேட்ச்சு இட்லி போட்டு தருவாங்க, அதை வியாபாரம் பண்ணிவிட்டு 8:30 கிளம்பணும். இப்படி பல விதமாக எல்லாம் நாங்கள் நடந்து தான் ஸ்கூலுக்கு போய் சேருவோம். அது எப்போவுமே அந்த வெறுங்காலோடு நடந்து பழகினால அதில் முள் வெயில் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா கால் காய்ச்சி போயிருக்கோம். சில நேரங்களில் நிழல்கள் நின்று போவோம். மற்றபடி எங்கள் பாட்டில் வெறுங்காலோட போயிட்டே இருப்போம். அப்பாவின் மளிகை கடையில் ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள உப்பு கருவாடு இலாக்கா இவருக்கு ஒதுக்கப்பட்டது. எனது தந்தையாருடன் சேர்ந்து ராதாபுரத்திலே மளிகை கடை ஆரம்பித்தோம். அந்த மளிகை கடை மூலமாகத்தான் தம்பியை படிக்க வைத்தது எல்லாமே. இளமையில் வறுமை என்பது ஏழைகளுக்காகவே எழுதப்பட்ட விதி. மீசை முளைக்கும் முன்னால் ஆசை முளைக்கும் காலத்தில் இவருக்கு மருத்துவர் கனவு என்பது பூமிக்கும் நிலவுக்குமான நெடுந்தூரமாயிருந்தது. பெரும் நெருப்பை புழுதிக் காட்டுக்குள் புதைத்து வைக்க முடியுமா? அவருக்கு நிறைய படிக்கும் போதும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி திருப்பி அதை பர்சூ பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் கிடைக்க முடியாமல் அதுக்காண்டி காலேஜை ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போய் திருப்பி அதை பர்சூ பண்ணி தன்னுடைய பேஷனில் ரொம்ப நல்லா அதை முடிச்சு வந்தது மட்டும் இல்லை, அவங்க லைஃப் ஃபுல்லாமே அவங்களுடைய தாட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். கொடு பெறுவாய் என தன் தாய் கூறியதை போல் தேவைப்படுவோருக்கு திகட்ட திகட்ட கொடுக்க அப்பவே கற்றுக்கொண்டது இந்த தெய்வ குழந்தை. அப்பா எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அப்பாவுக்கு உண்டு எப்பவுமே. அது எனக்கும் உண்டு. கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான். ஆக்சுவலா அவங்க பண்ற புண்ணியம் நிறைய நமக்கு சேரும். அது நமக்கு இப்ப தெரியாது, அது உணர முடியும். கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஓடிட்டே இருந்தான். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கலாம், பார்ட் டைமா படிக்கலாம் ஈவினிங் காலேஜில். நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். இந்த பக்கத்தில் தான் ஊர். டெய்லி காலைல வெறும் காலோட ஓடுறான். அப்போ நான் தான் ஒரு நாள் கேட்டேன், தெரிச்சல தம்பி வெறும் காலோட ஓடுறியே, ஒரு செருப்பு ஷூ போட்டு ஓடக்கூடாதா? ஷூ வாங்குறதுக்கு பைசா இல்லை சார், நான் வீட்டில் சாப்பாடு செலவுக்கு கொடுக்குறதே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ டாக்டர் சார் அவர்கிட்ட நான் டாக்டர் இந்த பையன் எப்படி சொல்கிறான்னு சொன்னேன். அந்த பையனை வர சொல்லுங்கன்னாங்க. அது உடனே கூப்பிட்டாங்க. தம்பி உனக்கு இந்த ஷூ வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டாங்க. அப்போ சார் நல்ல ஷூ வாங்கினா இப்போ 2800 வாங்கலாம் சார். உடனே மறு பேச்சு பேசல, யோசிக்கிற, அதாவது கொடுக்கும்னால யோசிப்பாங்களா அப்படி கூட இல்லை. உடனே பாக்கெட்டில் கைப்பட்டாங்க. ஒரு 3000 எடுத்து கை கொடுத்து நம்ம 3000 வச்சுக்கு வாங்கிக்க. இதுதான் நான் அன்புன்னு சொல்றது மனிதாபிமானம். இது வேற யார்ட்டையும் இங்கே பார்க்க முடியாது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எங்க வீட்டுக்கார் கூட ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனா சார் உடனே டிரைவர் அனுப்பி ஆம்புலன்ஸ் அனுப்பி எல்லாம் எங்க வீட்டுல இருந்து கூட்டு போய் இங்க வச்சு பார்த்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், சார் நாங்க இப்படி கஷ்டப்படுறோம்னா உடனே என் பாப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட சார்ட்ட போய் மேடத்துல போய் சொல்லுவேன், இந்தாம்மா அப்படின்னு சொல்லி உடனே ஃபீஸ் கொடுத்து காலேஜ் ஃபோன் பண்ணி சொல்லி. எங்க வீடு மாதிரி சார் இது. நாங்கள் வீட்டில் எப்படி ஒரு ஃபீலிங்ல இருப்போமோ அந்த ஃபீலிங்ல சார் நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்னுடைய தகப்பனார் 2006 இறந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்.
அடக்கத்துக்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலையில் டாக்டர் தான் எனக்கு கொடுத்து உதவினார். அந்த சம்பவம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் டீச்சர் எல்லாம் சேர்ந்து வந்து சாரை பார்த்து பேசினாங்க. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, யாருமே கிடையாது அவளுக்கு, அதனால இங்கே இருந்து படிக்கட்டும் அப்படின்னதுக்கு எங்கள் சார் எதுவுமே சொல்லல, வேற எந்த வார்த்தையுமே கேட்கல. இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் சாரு. சாப்பாடு இங்கேயே கிடைக்கும், அதுவும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படி சொல்லி எங்கள் சார் சொன்னாங்க. அப்புறமா என்னதான் இருந்தாலும் மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லைங்கிற ஒரு இது இருக்கும். எங்கள் சார் எப்போ என்னை பார்த்து பேச மாட்டாங்க, ஆனால் என்னை பார்த்து பேசுனாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நீ படிக்கிற ஸ்கூல்ல நீ ஃபர்ஸ்டா இருக்கணும், நீ பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த ரெண்டே வார்த்தை தான், அது மட்டும் தான் என் காதுல இருந்தது. நல்ல ட்ரெஸ் என்கிட்ட கிடையாது. எங்க சார் பொங்கல் தீபாவளி எனக்கு காசு கொடுத்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ, எல்லாருக்கும் ஸ்டாஃபுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க யூனிஃபார்ம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், எங்கள் சார் எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கள் அப்பா அம்மா இருந்தா கூட பிடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. தெய்வத்தெல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் எங்கள் சார் தான். உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து இவர் அரவணைக்கும் பள்ளி குழந்தைகளுக்குத்தான் தெரியும் இறைவன் யார் என்று. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பள்ளியை ஸ்பான்சர் பண்ண சொல்றாங்க. ஆனால் 1962 இந்த பள்ளிக்கூடம் திறந்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடம் திறந்த நாளில இருந்தே அவர்கள் தந்தையார் அதை தொடர்ந்து அவர்கள் இந்த பள்ளியை பொறுப்பெடுத்து இந்த ஏழை குழந்தைகளுக்கு அவர்கள் செய்கிற உதவியை நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே மெய்சில் இருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு படிக்காத ஒரு குடும்பத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக வந்து தான் இளமையில் மிகவும் கஷ்டப்பட்டு மருத்துவராக ஆகினதுனால தன்னை போல தன்னுடைய ஊர் குழந்தைகளும் நல்ல நிலையில் படித்து வரணுங்கிறதுக்காக கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தினந்தோறும் அந்த குழந்தைகளுக்கு காலையில் அவங்க பசியோடு வரக்கூடாது, அதனால கல்வி கற்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினமும் காலையில் வந்த உடனே அதற்கு ஒரு ஆளை நியமித்து இட்லி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த குழந்தைகளுக்கு வயிறார உணவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொங்கல் அன்றும் இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் எடுத்து கொடுக்க முடியாத அளவு விலை உயர்ந்த ஒரு தரமான சீருடை கொடுப்பாங்க, நோட்டு புத்தகம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பொங்கல் அன்னைக்கு வருகை தந்து இந்த குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க பெற்றோர்களுக்கு. உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்க வைங்க. அவ்வளோ பெரிய சிறப்பை உடையது இந்த சுப்பிரமணியபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இன்றைக்கு இவ்வளவு மாணவர்களோடு காணப்படுதுன்னா அந்த டாக்டர் ஐயாவினுடைய உதவியினால தான்ட்டு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். ஐயா வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் 2 டீச்சர் தான் இருந்தோம், ஆனால் பிள்ளைங்க நிறைய இருக்கும். அதனால ஐயா வந்து ஒரு டீச்சரை எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களுக்கு வந்து அவங்க தான் சம்பளம் கொடுத்து நடத்தி வந்தாங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஐயா வந்து அந்த ஒரு நல்ல காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. இந்த மாவட்டத்திற்கு அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய அளவிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்த நிமிடம் சொன்னார்கள், உயர்கல்வி தரக்கூடிய இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாயை அறிவித்து விட்டு அடுத்த நாள் எங்களுடைய கரங்களிலே அந்த பணத்தை தந்து விட்டார். அவங்களோட இடத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து அதிலே கட்டடமும் கட்டி கொடுத்து இந்த நூலகத்துக்கு வந்து பெரிய உதவி செய்தாங்க. 6150 புக்ஸ் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அவங்களுடைய வாசிக்கிறக்கூடிய பழக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இந்த லைப்ரரி செயல்பட்டு வருது. எந்த நேரம் எந்த நிமிஷம் வந்து அவங்க வந்து எந்த உதவி கேட்டாலுமே லைப்ரரிக்காக செய்து தருவாங்க. இவர் யாருமற்றவர்களுக்கு எல்லாமாகி போன ஒரு ஆலமரம். யாசிப்பவனுக்கு இருப்பதை கொடு என்பதா அல்லது இருப்பதையும் கொடு என்பதா என பேரன்பின் ரகசியத்தை பிரித்து பார்க்க முடியாத குழந்தை இவர். சார்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரோட்டரியில் 4 வழி சோதனை அப்படின்னு சொல்லி 4-வே டெஸ்ட் அப்படின்னு உண்டு. நம்ம யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் ஒன்று அவங்களுக்கு எந்த வகையில் பலன் அளிக்குது, அதோட அந்த சமுதாயத்துக்கு எப்படி பலன் அளிக்குது, அந்த பணத்தை கொடுக்கறதுனால அவங்க வந்து அவங்க குடும்பம் எப்படி மேன்மை அடைகிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தான தர்மங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க.
டாக்டர் பிரேமச்சந்தர் அவருடைய ஊக்கத்தினால தான் இறைவனுக்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து ஒரு வழிவகுத்து தந்தது. இதன்படி நான் மட்டும் இல்லை, இந்த தொழில் ரீதியாக 4 குடும்பமும் முன்னேற்றக்கூடிய ஒரு வடிவமைப்பை தந்தது ஐயா அவர்கள் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வீடு கட்டணும்னு சொன்னேன். பைசா கொடுத்து உதவி பண்ணாங்க. போக அவரை வச்சு வீடும் கட்டிக்கிட்டேன். வீடெல்லாம் கட்டி அவர் முடியுமோ நல்ல முறை இருக்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல் என்பது வள்ளுவனின் குரல். தன்னை நாடி வருவோரின் கைபிடித்து இவர் கணிப்பதே இறுதியானது, அதற்கான மருந்தே உறுதியானது. அந்த டயக்னோஸ்டிக் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மருத்துவர், ஒரு முந்தின ஜென்ரேஷனில் உள்ளவர். அவர் பெரிய அளவில் ஒரு டயக்னோஸ்டிக் எய்ட்ஸ்லாம் தேவையில்லை. அவர் வந்து அவரோட அனுபவத்தை அவர் பார்த்து ஒரு சொன்னார்னா 99.9% கரெக்டாக இருக்கும். சச்ச ஒரு அக்யூமெண்ட், ஒரு அக்யூரசி நல்லா இருக்கும் அவருடைய டயக்னோஸ்டிக் ஸ்கில்ஸ். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க கூட துல்லியமாக கணிச்சு கரெக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணி எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒரு மருத்துவர்னா சொல்ல முடியாது. மக்களின் மருத்துவர் அப்படின்னு நாங்கள் மனப்பூர்வமாக அவர் அழைக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிக இல்லை. அதுக்கு அவர் எல்லா விதத்திலும் தகுதியான ஒரு நபர். குயவனின் கைகளுக்குள் கடவுளும் குழந்தையாவது போல் இவரின் கைகள் பட்டு எழுந்து நடந்தவர்கள் பலர். அண்ணனோட கால் வீங்கிருச்சு. கால் வந்து ரொம்ப பெருசான டாக்டர் பார்க்குறாரு. ஆனால் எங்கள் அண்ணனை யாருன்னு தெரியாது அவருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொன்னால் கால் வெடிச்சிடும். வெடித்தா உயிருக்கே ஆபத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். இது முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா மற்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கட்டு இது ஆயிரும் அது ஆயிரம் எல்லாம் சொல்லுவாள். பொதுவாக நமக்கு எல்லாமே தெரியும். இந்த மனுஷனை காப்பாற்றணுக்காக உடனடியே அதை ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறாரு. காலை கிழிச்சு விட்டு கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் யார் என்னன்னு அவருக்கு தெரியுது. தான் ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம், இதை வந்து பொதுமக்களுக்கு செய்யணுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய பேர். மரகத காடுகளுக்குள் கடந்து செல்லும் காற்று பூக்களின் மகரந்தத்தை திருடிச் செல்வது போல் இந்த கைராசி மருத்துவரின் கைகள் பட்டு நோய்களெல்லாம் நெடுந்தொலைவுக்குள் தொலைந்து போகின்றன. மருந்து மாத்திரை விற்பது மட்டுமே மருத்துவருக்கும் நோயாளிக்குமான உறவு என்பதில் இவர் முரண்படுகின்றார். அவர் வந்தார்னா பெயின் அப்டமன் ரீனல் கோலிக் மாதிரி இருக்குது. ஒரு டைக்ளோ ஐஎம் போட்டு யூரின் டெபாசிட் பார்க்க சொல்லலாம், அல்பமின் டெபாசிட் பார்க்க சொல்லலாம். ஒன்றும் சார்ஜ் பண்ணக்கூடாது. பிறகு ஒரு எண்டோபேஸ் டேப்லெட் மட்டும் கொடுத்து படுத்துருக்கட்டும். ஒரு பெட்டு போட்டு கொடு, டைக்ளோ போட்டு எண்டோபேஸ் மட்டும் கொடுத்துட்டு யூரின் பார்த்து வைக்கட்டும், நான் வந்துடுவேன். இனம் கண்டுகொள்ள முடியாத உடல் நோய்களுக்கு மருத்துவனே தீர்வு என்பதில் இவர் உயர்ந்து நிற்கிறார். என்னோட 2 குழந்தைங்களும் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து டாக்டர் தான் காரணம். ஆக்சுவலாக வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ வந்து என்னோட குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இங்கே வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கவலைப்படாத, இந்த குழந்தை பிறந்து உன் கையில் தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. அதை மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி தான் என்னோட செகண்ட் டெலிவரிக்கும் நான் இங்கே கிடையாது. கல்யாணம் ஆகி நான் போனது வந்து பஹ்ரைனில். கரெக்டாக அங்கேருந்து 7 மந்த்ல இங்கே வந்து அவரை ஃபுல்லாக என்னை டேக் கேர் பண்ணி என்னோட 2 குழந்தைங்களையும் பாதுகாத்து தந்தார். எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன இதுனாலும் அவர்கிட்ட தான் கொண்டு காட்டுவோம். அவர் பேரெல்லாம் கேட்க மாட்டார், அவரே பேர் எல்லாம் எங்கள் ஃபேமிலியை பற்றி பேர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். மனமரம் சிட்டையில் பேரை எழுதியும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், யார் யாருக்கு எப்படி செய்யணுங்கிறது அவர் ரொம்ப வல்லவர். நல்ல ஊரில் நல்ல பிரபலமானவர். அவர் எம்பிபிஎஸ் படித்த அனுபவம், எம்டிஎம்எஸ் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அனுபவமாக இருக்காரு. ஒரு நோய் என்ன காரணத்தினால வந்தது என்னங்கிறத சட்டுன்னு தீர்மானம் பண்ணி அதற்குள்ள மருந்தை சரியா கொடுக்கறதுல அவர் திறமைசாலின்னு. ஏன்னா குழந்தை பற்றி எங்கள் அம்மா இந்த ஆஸ்பத்திரியில் தான் பெற்றாங்க. நானே என் பொண்ணுகளை டெலிவரிங்க தான் ஆனேன். எனக்கு மூத்த பொண்ணு வினோதினி, 2வது டீப்பில் தங்கியிருந்தது. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனோம், அங்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. 2வது இங்கே வந்தோம். இங்கே சார் உடனே ஃபைலை பார்த்தோன்னே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கையை கழுவிட்டு வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்து உடனே ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. அதில் சாரை மறக்க முடியாது. எல்லா உதவியுமே நல்லா பண்ணுவாங்க. யார் கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவாங்க. குழந்தை இறந்து போனதாய் ஊரே குழியை வெட்டி காத்திருக்க இவர் கண்ணில் பட்டதால் குழந்தை உயிர் பெற்றது. சித்திரகுப்தன் கணக்கே இவரால் பொய்த்து போனது. அன்பு குணப்படுத்தும் என்பதற்கு அங்கு கூடி நின்ற அத்தனை பேரும் சாட்சி.
அது நான் ஒரு 6 மாதம் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இவன் இதுக்கு மேலே பழைக்க மாட்டான், இவனை தூக்கி போட்டு மூடிடுவோம் அப்படின்னு வீட்டில எல்லாம் சொன்னோன்னே எங்கள் அம்மா அடித்து அழுதுட்டு இருந்தாங்க. மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கார்த்திகை மாதம். அப்போ குழி தோண்டிடும், காலைல வந்து குளத்துல தண்ணி நிறைஞ்சிரும், ஓரமாக இப்பவுமே தோண்டி வச்சிருன்னு சொல்லி நைட்டு குழி சாயந்தரமே தோண்டிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மாவோடைய தாத்தா வந்து என்னை பார்க்க வந்த இடத்துல ஐயோ இப்படி இதாக இருக்குது, நீங்கள் தகவலே சொல்லலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, அப்போ நமக்கு இந்த மாதிரி மேலே போய் நம்ம ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரே ஒரு ஊசி போட்டு முயற்சி பண்ணி பார்க்குறேன், நீங்கள் இதை பற்றி வருத்தப்படாம நானே தூக்கிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முயற்சி பண்ணி கொண்டு வந்து டாக்டர்கிட்ட இதை காமிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் இதை போட்டு கொஞ்சம் கண்மொழி போனோன்னா கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி தேடி கொஞ்சம் உடம்பு சரி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் சொந்தக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி குழி தோண்டியாச்சு, தோண்ட குழி சும்மா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, தாத்தா பையன் தான் பழச்சிக்கிட்டானே, நீங்கள் இதுக்கு போய் வருத்தப்படுறீங்க, ஏதாவது ஆண் பிள்ளையா இருக்கனால சேவலை வச்சு நம்ம அதை பரிகாரம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் இருக்கணும் சாரு தான் காரணம். கருணை கொலைக்கு காத்திருந்த உயிரை தடுத்து நிறுத்தி குணமாக்க போராடியவர். உடம்பு என்பது மாயை, உயிர் என்பது பேரானந்தம். உயிரை மாய்க்கவோ மறுக்கவோ எவருக்கும் அதிகாரம் இல்லை என்ற சித்தாந்தம் மருத்துவத்தில் புரட்சிதானே. மற்றவங்களுடைய குறைகளுக்கும் மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாக்குல மருத்துவத்துறைய அவர் வந்து பண்ற பாங்கு வந்து திருநெல்வேலி பகுதியில் அவரை தவிர வேற யாரும் இருக்கலைங்கிறத என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். அம்மாவுடைய சித்தப்பா ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவரை வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி ஜிஹெச்ல இருந்து பிழைக்க மாட்டாருன்னு தூக்கி எறும்பு அரிச்சிருச்சுது, பத்து வச்சிருச்சுதுன்னு சொல்லி தூக்கி ஒரு மூட்டையில கட்டின மாதிரி தூக்கி வெளியே போட்டாங்க. சாப்பிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கருணை கொலை பண்ணணும்னு சொல்றாங்க, அது பண்ணலாமா சார்னு சொல்லி ஐடியா கேட்க போனேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிட்டு, யாருக்காக கேட்குற, என்ன கேட்குறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மேட்ரு சொன்னேன். கருணை கொலை வந்து பண்ணக்கூடாது, நம்ம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இறைவன் எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் விடணும் நம்ம அப்படின்னு சொல்லி உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பி அவரை தூக்கிட்டு வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னாரு. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்து அவர் கடைசி ரூமில் அவரை இது பண்ணி சாரே இருந்து அவருக்கு எல்லா சிகிச்சையும், அதாவது அந்த மாதிரி சிகிச்சை வந்து ஒரு மருத்துவர் செவிலியர் பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஒரு மருத்துவர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்ணுவாங்களான்னா சாரை தவிர நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. நந்தவனத்திற்கு படையெடுக்கும் தேன் சிட்டுக்களைப் போல் மருந்து சுமந்து வரும் மருத்துவ பிரதிநிதிகள் நாள்தோறும் இவரை முற்றுகையிட அவர்களின் மேல் இவர் காட்டும் மரியாதை அளவிட முடியாதது. கீழே வேலை பார்க்குறவங்களோட உணர்வுகளை காயப்படுத்தாம நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த சொல்லலாம், அவங்கள்ட்ட நம்ம எப்படி வேலை வாங்கிக்கலாம், அதை எப்படி அன்பா செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சாரை பார்த்து எல்லாருமே கற்றுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உழைப்பால் உயர்ந்தவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உழைப்பால் உயர்ந்தவங்க நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தன் உழைக்கிறான்னா அவனை உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு மகான் தான் வந்து டாக்டர் பிரேமச்சந்திரன். மாசத்துக்கு 2 தடவை மருத்துவரை நாங்கள் வந்து சந்திக்கலாம், 15 நாளைக்கு ஒரு தடவை கேப்ல. பொதுவாக வந்து டாக்டர் வந்து எப்படின்னா அவரை மீட் பண்ற எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போ எல்லாத்துக்கும் ஒழுங்கா வேலை பார்த்தா முதல்ல எனக்கு ஒரு ப்ராடக்ட் தான் எழுதுனாங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெய்னி சீசன், அதுக்கு மட்டும் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யல. அப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இன்னைக்கு டாக்டர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்போ அந்த சீசன் முடிஞ்சுன்னா நம்ம என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னோட குறைபாடுகள் இல்லாமல் மாசத்துக்கு 2 தடவை என்னோட இது அவங்கள ப்ரோக்ராம் படி நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலை ஒரு காலகட்டம் போகும்போது 2 ப்ராடக்டா மாத்தினாங்க. 3வது ஒரு ப்ராடக்ட் எழுதுறாங்க, 4வது ஒரு ப்ராடக்ட் எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பார்க்குற ஏஜ் அனுப்பினா எப்படா உனக்கு 4 ப்ராடக்ட் எழுதுறாங்க, எனக்கு தெரியல. டாக்டர் பிரேமச்சந்திரனோட கடந்த 20 வருடங்களாகவே எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. ஆரம்ப காலங்களில் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற விதமாக இல்லாமல் நாங்கள் அவங்களோட அவ்வளவு க்ளோஸாக எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவோட மேரேஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரே டாக்டர் திருநெல்வேலியில் அப்படின்னா நம்ம டாக்டர் பிரேமச்சந்திரன் தான். தேவதைகள் அணிவகுக்கும் தெருக்களையெல்லாம் புதுமழை புரட்டி போட கடவுளின் தேசமாம் கேரளா யானை புகுந்த சோளக்காடாய் சிதறிப்போனது. பெரும் பசியோடு நாட்டுக்குள் புகுந்த பேயரக்கன் எதையெல்லாம் சுமந்து வரும் என்பதனை முன்பே அறிந்திருந்த நம் மருத்துவர் ஊரை காவல் காக்கும் காவல் தெய்வமாய் தேசம் கடந்தும் நேசம் காத்தார். தம் மருத்துவ குழுவை அனுப்பி வைத்தார். மனிதநேய மந்திரத்தை அங்கேயும் ஓங்கி ஒலிக்கச் செய்தார். அவருடைய மருத்துவத்துறை மூலமாக செஞ்ச 2 விஷயம் என்னால் மறக்க முடியாது. ஒன்று, கடந்த வருடம் வந்து கேரளா மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு. இவருடைய முயற்சினால இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் உள்ள அவருடைய பங்களிப்பு மூலமாக, அவருடைய உழைப்பு மூலமாக
கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மருந்து மாத்திரைகள், இன்ஜெக்ஷன், அவங்களா செல்ஃபாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் பொருட்கள்லாம் பேக் பண்ணி இங்கேருந்து கேரளா கொண்டு போய் வீட்டுக்கு வீட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள தண்ணி வடிஞ்சிடும், அவங்களே பார்த்துக்கலாம். ஸோ அது இவருடைய பங்கு, மிக மிக பெரிய பங்கு, எல்லை தாண்டிய ஒரு மனிதாபிமானம். ரெண்டாவது விஷயம், தாமிரபரணி புஷ்கரம். உலகமே திரும்பி பார்த்தா தாமிரபரணி புஷ்கரம். அதில் வந்து செஞ்சிலுவை சங்கத்தின் பொருளாளராக மட்டும் இல்லாமல் ஆயுள் உறுப்பினராக மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான மருத்துவராக அவருடைய செலன் ஹாஸ்பிட்டல் உள்ள ஆம்புலன்ஸ் 21 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படித்துறையில் 3 செவிலியர்களோடும் அவங்களுடைய டீமோடையும் அவங்க டாக்டரோடையும் காலை முதல் இரவு வரை அந்த கடைசி ஒரு பக்தர் கூட குளிச்சுட்டு கரையேற வரைக்கும் அவங்களுடைய ஆம்புலன்ஸ் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவர் விஜிலண்டாக இருந்தார். இது அவர் செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் கருதுகிறேன். சிற்றெரும்புகள் சில வேளைகளில் பெரும் யானைகளையே புதைக்குழிக்குள் தள்ளிவிடுவது போல் தாமிரபரணியில் பெருக்கெடுத்த வெள்ளம் காலரா என்னும் காலனையும் உடன் அழைத்து வந்தது. உயிர் பிழைக்க ஓடியவர்கள் எல்லாம் இவரிடம் தஞ்சமடைந்தனர். பருந்துகளிடமிருந்து குஞ்சுகளை காப்பாற்றும் தாய் பறவை போல் காலனிடம் போராடி இவர் மீட்டெடுத்த உயிர்களின் எண்ணிக்கையோ 468க்கும் மேல். இது தனிநபரின் வரலாற்று சாதனை அல்லவா? பல ஆண்டுகளுக்கு முன்பு காலரா நோய் பீடிக்கப்பட்ட போது தன்னுடைய மருத்துவமனையில் 300-400க்கும் மேற்பட்ட நோயாளிகளை தன்னுடைய இடம் போதாமல் இருந்தும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படுக்கைகளை அரேஞ்ச் பண்ணி அவர்கள் அனைவரையும் காப்பாற்றிய ஒரு பெரும் கடவுள் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். 1994 நவம்பர் 22 என்னாச்சுது, ஃப்ளட்ஸு பாபநாசம் மணிமுத்தர் 2 அணையும் ஒரே டைமில் திறந்து எல்லா இடமும் தண்ணி. அதில் வந்து என்னாச்சுது, மேலப்பாளையத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த வாட்டர் லைன்லாம் அடிச்சுட்டு போயிட்டு, அப்போ குடிக்க தண்ணி இல்லை. மக்கள் எதை குடிக்கணும்னு தெரியாமல் கண்ட தண்ணிலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொதிக்க வச்சு குடிக்கலை. 25 கேஸ் 30 கேஸ் அந்த மாதிரி அவுட் பிரேக் ஆகிடுச்சு. என்கிட்ட 9 பெட்டு தான் இருந்தது. அப்போ 9 காட்டுலேயும் மேலே மேட்ரஸ் கிடைக்கிது. அப்போ 9ஐயும் தூக்கி அந்த மேட்ரஸ் தூக்கி கீழே போட்டேன். 18 பெட் ஆகிட்டு. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் திண்டாக கட்டி விட்ருப்பாங்க மக்கள் உட்கார்றதுக்குன்னுட்டு. அதில் ஒரு 9 என்ன இருந்து, அப்போ 18 27 பெட்டு. அதுக்கப்புறம் அதுவும் போக நீங்கள் கீழே படுக்கணும்னா ஜம்காரத்தை பிரித்து பெட்டு போட்டுக்கலாம். 9 பெட்டு 30 பெட் ஆகிட்டேன் அடுத்த நிமிஷமே. நீ உனக்கு எங்கே அக்காமடேட் பண்ணணுமோ நீ பண்ணிக்க, ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இதுதான் கான்செப்ட். ஸ்டாண்டு, சலைன் ஸ்டாண்டு எனக்கு வேணுமே. மழை வேற பெய்துட்டு எனக்கு, அங்கே எங்கே சர்ஜிக்கல்ஸுக்கு ஒன்றும் வராது. வேண்டு சொன்னேன், தம்பி எனக்கு ஒன்றும் வேண்டாம், கம்பியை வளைச்சி சலைன் தொங்க போடுற மாதிரி பிளான் மட்டும் பண்ணி கொடு, பெயிண்ட் எல்லாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம், வெல்டு பண்ணிட்டு வச்சு அங்கே கொண்டு இறக்கிறேன், நாளைக்கு 25 வேணும் அப்படின்னு. அவன் மறுநாள் காலையில் 25 கொண்டு கொடுத்துட்டான். நீ பொழைச்சிக்கணுமா செல்வன் ஆஸ்பத்திரி போ, அந்த மாதிரி ஊருக்குள்ளே பேர். ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் டபுள் பே, மேக்ஸிமம் வேலை பாருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஐக்ரவுண்ட் அட்மிஷனோட என்னுடைய அட்மிஷன் அதிகம். சரி, நம்மளை ஒரு நல்ல ஒரு கருவியாக ஆண்டவன் அந்த கட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டானேங்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் நம்மளை MBBS படித்ததுக்கு இதுக்கு தான் அந்த 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 கிரைசிஸில் ஒரு மேலப்பாளையத்தில் இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று சொல்லக்கூடிய 10 ஏக்கர் நிலப்பரப்பானாலும் சரி, அங்கு இருக்கின்ற மரங்கள், செடிகள், கொடிகள் யாவுமே டாக்டர் பிரேமச்சந்திரனுடைய பெயரை காற்றில் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கிரவுண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் கிரவுண்ட். அது இடம் கொடுக்கக்கூடிய அளவுல கூட அந்த இடம் கிடையாது. அதை சார் தத்தெடுத்து அந்த கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 75-80 மரங்கள் நட்டு, எல்லோரையும் போல மரத்தை நட்டி விட்டு ஊன்றி விட்டு ட்ரீ கார்டை போட்டு விட்டு போகவில்லை அவர்கள். அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ப்பதற்காக ஒரு போர் போட்டு, அந்த போருக்கு மோட்டர் வச்சு பைப் கனெக்ஷன் கொடுத்து, அதை இயக்குவதற்கு ஒரு சம்பளக்காரரையும் போட்டு அந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக டெய்லி தண்ணி பாய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது ஓரளவு நல்ல ஒரு நிலைமைக்கு அது வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய முழு பலனும் எங்கள் டாக்டர் சாருக்கு தான் வச்சார். சாரும் நானும் ஒரு ட்ரிப்பு வெய்ந்தான் குளத்து வழியாக காரில் போய்கிட்டு இருக்கும்போது குளத்தை அவங்க பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெருமாள்புரம், ஏ காலனி, பி காலனி, பாளையங்கோட்டை, வீரமாணிக்கப்புரம், இந்த சுற்று வட்டாரங்கள் பூராமே அது தூர்வாரி அது அந்த குளம் நிறையப்பட்டால் குடிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சு
உடனடியாக தூர்வாரி இன்னைக்கு மழை பெய்தா அந்த குளம் நிறைய தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அதை மறுநாளே அதுக்குள்ள உரிய ஆட்களை பார்த்து அதுக்கு உடனடியாக ஒரு 50,000 கொடுத்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் எங்க சாருக்கு எப்பவுமே உண்டு. மதம் கொண்டலையும் யானையைப் போல் மருத்துவக் கல்லூரிக்கு நுழைந்தவருக்கு ராகிங் என்ற அரக்கன் எதிரே நிற்க தயக்கம் சிறிதுமின்றி பாடி பரவசப்படுத்தினார். தேவாரத்திற்கு உருகி நிற்கும் நெல்லையப்பரை போல் இவரின் காந்த குரலுக்கு கட்டுண்டு கிடந்தது மொத்த கல்லூரியும். காரணம், PB ஸ்ரீனிவாஸ் குரலை நகலெடுத்தல்லவா பாடினார் இந்த கிராமத்து இளைஞர். அன்றிலிருந்து கல்லூரியின் மாலை நேரத்து மயக்கமாய் இன்னிசை கச்சேரிகள் இனிதே அரங்கேற்றமானது. நேயர்கள் விருப்பமாய் இவர் மனனம் செய்த பாடல்களின் எண்ணிக்கை மட்டும் 500க்கும் மேல். என்னவோ எனக்கு அந்த பிறவிலே இசை ஒரு சின்ன ஞானம் இருந்திருக்கு. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போதே நான் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நான் தண்ணி பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்தால் ஓடி வந்து ரேடியோ முன்னாடி நின்று அந்த பாட்டை அப்படியே கேட்பேன். கேட்டு பாராமல் படிச்சிருவேன். இப்படி நான் ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு ஒரு 100கணக்கான பாடல்கள் வந்து மனசில் இருக்கும். அப்போ நான் கூடவே சேர்ந்து பாடுவேன். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போதுமே இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லாம் கலந்துருக்கேன். அந்த காலேஜிலுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் புயல் மையம் கொண்டது போல் பின்னாளில் இதுவே பிரேம கானங்கள் எனும் மெல்லிசை கச்சேரியாய் வலுப்பெற்றது. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் தொடருவதே, 1000க்கு மேல பாட்டு பாடுறத விட வந்து ஸ்டேஜில் வந்து பி. சுசீலா அவருக்கு முன்னால் பாடும்போது எந்த இதுவுமே பேப்பர் இல்லாமல் படித்தார். அப்போ அந்த பி. சுசீலாவே சொன்னாங்க, ரொம்ப இவங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அந்த விதத்தில் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு இசைஞானி கூட அந்த அளவுக்கு மனப்பாடமாக பண்ண மாட்டாங்க. அந்த டாக்டருடைய ஒரு இன்னைக்கு சக்ஸஸுக்கு காரணமே வந்து தொழிலில் அந்த ஒரு இசைஞானமும் சேர்ந்து தான் இவரை வந்து வாழ்க்கையில் உயர்த்துதுங்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய பிரேம கானங்கள் அதிக தூரம் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பிரேம கானங்களை நான் என்னுடைய காரில் சிடியில் போட்டு கேட்டுக்கொண்டே செல்வேன். அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை போட்டு கேட்ட உடனே அது ஆத்ம சாந்தி இருக்கும். இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் இங்கே. அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பேஷன், நான் பாட வேண்டும், மிகச்சிறந்த ஒரு பாடகனாக மாற வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சி, அந்த முயற்சி மட்டும் முக்கியமல்ல, அதற்கான பயிற்சி, அந்த பயிற்சியை எடுக்கும் விதம் என்னை பிரமிக்க வைத்தது. நலமா மக்கா நீங்க நலமா மக்கா, நாடி நரம்பு உடம்பு நலமா மக்கா, சுகமா மக்கா நீங்க சுகமா மக்கா, அப்பு ஆச்சி மக்க எல்லாம் சுகமா மக்கா. ஊசி குத்தும் ஊடால பாசத்துல ஒரு ராகம் வாசிக்கிற வைத்தியரு நானே, சிட்டெழுதும் வேளையிலும் பாட்டு ஒரு மாத்திரையா கொடுத்து வச்சேனே. சித்திரையார் பெத்தமய ரத்தத்தில் உங்க பெயர் அத்தனையும் எழுதி வச்சேன் நேற்று. சீக்காளி சோக்காளி எல்லாரும் ஒரு தாயி, மக்களுன்னு அணைச்சிடுவேன் சேர்த்து. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார் ஔவையார். நரம்பு உடம்பு நலமா மக்கா, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் என்கிறது நருந்தொகை. அப்பு ஆச்சி மக்க எல்லாம் சுகமா மக்கா.
உச்சி வெயிலில் கையில் விளக்கோடு மனிதனை தேடிக் கொண்டிருந்த தத்துவ ஞானி டயோஜனஸ் இன்று இருந்திருந்தால் கண்டுபிடித்திருப்பான் அவன் தேடிக்கொண்டிருந்தது இவரைத்தான் என்று. இந்த பூமியில் மனிதனாய் பிறப்பெடுத்தது வரம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என வள்ளுவன் வழியில் வாழ்க்கையை கொண்டாடி மகளும் இவர் நம்மிடையே வாழும் மகாத்மா. பேரன்பை தொலைத்த பிறகு நீங்கள் ஏற்றும் எந்த தீபமும் இருளை அகற்றாது. அன்பை விதைத்தவர்க்கு அன்புதானே சிறந்த காணிக்கை. வாருங்கள், தும்பிகளின் வாழ்விழிக்கும் தெய்வ குழந்தையாய் நாமும் மாறுவோம். வாழும் போதே அவரோடு வாழ்க்கையின் பேரானந்தத்தை கொண்டாடுவோம்.